பக்தி வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் அழகு தமிழ் கவிதை கழகம் ஒரு பதிவு செய்து கொண்டிருக்கின்றது என்றால் யாவரு மனதுக்குள்ளும் சிறு மாற்றத்தை துளிர்விட காரணங்களாக அமைந்துவிட வேண்டும் என்பதற்காக தான் என் உறவுகளே. அதுபோல் இன்றும் ஒரு அழகான பதிவு. பகல் இரவாகும், இரவு பகலாகும், விதை பூமிக்குள் முளைப்பாகும், செடியாகும், கொடியாகும், மரமாகும், பூவாகும், கனியாகும், மீண்டும் அது விதையாகும், மண்ணுக்குள் புதைந்து மரமாகும், செடியாகும், கொடியாகும். இயற்கைகள் எல்லாம் தன் வேலையை மிக மிக அழகாக செய்து கொண்டு இந்த மண்தடம் மீது பெருத்த பசுமையை காட்டிக் கொண்டிருக்கின்றது. இது யாவும் எதற்காக என்றால், நாம் இந்த மண்தடம் மீது நெறியோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதற்காக தான். என் உறவுகளே, இயற்கைகள் எப்பொழுதுமே ஒரு தீங்குகள் விளைவிப்பதில்லை. இயற்கைக்கு முரணான செயல்களில் மனிதர்கள்தான் தன்னை வழிநடத்தி கொண்டு பெரும் ஆபத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். இவைகளில் இருந்து கொஞ்சம் சற்றே மாறுபட வேண்டும் என்றுதான் அழகு தமிழ் கவிதை கழகம் அனுதினமும் இயற்கை சார்ந்த பதிவுகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றது, உங்கள் மனதில் பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. இயற்கை சார்ந்த வாழ்நிலைகளை உங்கள் வாழ்வியலோடு இணைக்கும் அழகான நெறிகளை நீங்கள் கற்றால் அது விவசாயம் என்ற ஒன்றை குறிக்கும். என் உறவுகளே, எண்ணற்ற சூழ்நிலைகளிலும் நம் வாழ்நிலைகளிலும் பல்வேறு மாற்றங்கள், எழுச்சிகள், வளர்ச்சிகள் இருந்தாலும் இது உணவின்றி எதுவும் நிகழாது. இதை உணருமா உங்கள் மனது என்று அனுதினமும் என் பதிவில் கூறுவது நன்று. என் உறவுகளே, நீங்கள் உங்களுக்குள் எப்பொழுதும் நிலை பெற்று இருக்கும் தன்மையை அடைந்து கொண்டால் இந்த உலகத்தை யாரையும் சமமாக பார்க்கும் பக்குவம் உங்களுக்குள் வந்துவிடும். அழகான வாழ்க்கையை நீங்கள் கையாள பக்குவமாக மனிதர்களாக மாறிக்கொள்வீர்கள். என் உறவுகளே, இயற்கை சார்ந்த சூழ்நிலைகளை உங்களுக்குள் வாழ்நிலைகளில் கலக்கும் விதம் செய்து எப்பொழுதும் நீங்கள் விடாமுயற்சிகளையும் தன்னம்பிக்கையும் கொண்டு இயற்கை சார்ந்த வாழ்நிலைகளில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அழகாக வந்த மனித பிறவியை இந்த மண்தடம் மீது சிறப்பாக வாழ முற்பட வேண்டும். என் உறவுகள் அனைவரும், என் உறவுகளே, இயற்கை சார்ந்தது நம் வாழ்க்கை என்று இருக்கட்டும். அழகானது வாழ்க்கை, அழகூற கையாளும் மன பக்குவத்தை உங்களுக்குள் அடைந்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, இனிமை இன்னல்கள் எதுவும் நமக்கு நாமே செய்து கொள்ளும் ஒன்றுதான். தீதும் நன்றும் பிறர் தர வருவதில்லை, நாமே நமக்காக ஏற்படுத்திக் கொள்வதுதான். என் உறவுகளே,